திறப்பில் உம்முகம் நின்றிடவும் சுவரை அடைக்க நான் சம்மதம். அழைக்கும் எஜமானர் சந்நிதி ஆடி பணிந்தேன் நான் சமர்ப்பணம். அழைக்கும் எஜமானர் சந்நிதி ஆடி பணிந்தேன் நான் சமர்ப்பணம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், அல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், அல்லேலூயா. எப்போதும் கேட்கும் அப்பா பிதாவே, இப்போதென் வேண்டுதல் கேட்டருளும். சுயலாப விண்ணப்பம் மறையவும், பொது நல மன்றாட்டில் வேரூன்றவும், உயர்ந்த மனதை தந்திடும், உயர்ந்த மனதை தந்திடும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், அல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், அல்லேலூயா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரோடு பேசுகின்ற அந்த நேரத்தை நாம் தவிர்த்து விடாதபடி அனுதினமும் அவரோடு அமர்ந்து ஆசையோடு பேசும் பொழுது அவரும் அபரீதமாக நம்மை ஆசீர்வதித்து அவரை போல் நம்மை மாற்றி நித்தியத்துக்கு உகந்தவர்களாக நம்மை வடிவமைக்கிறார், அழகுபடுத்துகிறார். அழகிலே பரிபூர்ணர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை எபிரேயர் 7:26 வாசிக்கிறோமே. அந்த அழகு அனைத்தையும் நமக்கும் தந்து அவரை போல மாற்றுகிற ஆண்டவர் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. நமக்காக நம்முடைய பிறர் வேண்டுதல் செய்வது போல நாமும் பிறருக்காக வேண்டுதல் செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்முடைய ஜெப எல்லை என்பது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இல்லாமல் விசாலமாக்கப்பட விசாலமான இருதயத்தை தாரும் என்று சொல்லி இன்றைக்கு கேட்கணும். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே கொரிந்து சபையின் மக்களுக்காக பவுலடியார் ஜெபிக்கிறதை பார்க்கும் பொழுது எத்தனை ஒரு அருமையான ஒரு ஜெப மாதிரி அது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பிறருக்காய் ஜெபித்தாரோ அதே போல பவுலடியாரும் தொடர்கிறார், நாமும் தொடர வேண்டும். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நீங்கள் பரீட்சைக்கு நிற்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டவர், அன்போடு கூட அவர்களுக்கு ஆலோசனை சொன்னவர், இப்பொழுது வேண்டுதல் செய்கிறார். நீங்கள் ஒரு பொல்லாங்குக்கும் உட்படாதபடி, அதை செய்யாதிருக்கும்படியாக தேவன் உங்களுக்கு ஆன்மீக பலனை தரணும் சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லி முதலாவது ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். 2வது அதே 7வது வசனத்தில், நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். பொல்லாங்குக்கு விலக்கி நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி முதலாவது ஜெப குறிப்பு. 2வது பொல்லாங்கை விட்டு நலமானதை செய்யும் பொருட்டு உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்திற்கு விரோதமாக ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை கண்டிஷனாக போட்டுட்டு அடுத்து என்ன சொல்லுகிறார், நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 13:9 3 வகையான விண்ணப்பங்களை 7வது வசனத்திலிருந்து அவர் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். இப்படியாக தான் மட்டுமல்ல பிறரும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதிலே ஜெபத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஜெபத்தினாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு சில நேரங்களில் விரக்தி, ஸ்ட்ரெஸ் வரும்போது ஜெபத்தை குறித்த அந்த நல்ல தன்மைகளை நம்ம இழந்து போயிடும். ஆமாண்ணே ஜெபம் பண்ணு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய மனநிலையில் மாறுகிறது. ஆனால்
எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி தருவது, ஜெயம் தருவது ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், மனிதர்களை மத்தியில் சொன்னால் ஏன்னா நடந்துடும் நினைக்கிறோம். நடக்கும், நடக்கலைன்னு சொல்லலை. ஆனால் அதை காட்டிலும் சில காரியங்களை மனிதனால் செய்ய முடியாது. முன்னால் நம்மகிட்ட சொல்லுவாங்க, சரின்னு சொல்லுவாங்க, போனதுக்கு பின்னால் அதை மறந்துடுவாங்க, இல்லைன்னா அதற்கு எதிராக செயல்படுவாங்க. இது மனித இயல்பு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நம்முடைய வேண்டுதல் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமாக மலைகளை கூட அவர் அசைத்து இடம்பெயர செய்து நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற ஆண்டவர். ஆகையால் உங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் வச்சிருவோம். கொரிந்து சபைக்கு வைக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் தான் விண்ணப்பம் வைக்கிறார். எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு அந்த சபை மக்களுக்கு, ஒரு மாற்றம் வரல. அப்போ என்ன பண்ணிட்டாரு, இது ஆண்டவர்கிட்ட தான் வைக்கணும்னு சொல்லி ஜெப குறிப்பாக மாற்றின பவுலடியாரை போல நம்முடைய குடும்பங்களுக்காக, மாறாத நம்முடைய பிள்ளைகளுக்காக, மாறாத நம்முடைய நண்பர்களுக்காக, மனம் திரும்பாத நம்முடைய புறமதத்து மக்களுக்காக, நம்முடைய உறவுகளுக்காக, நம்முடைய சபைகளுக்காக, சபையின் நல்வழிக்காக, மாற்றத்திற்காக, எழுப்புதலுக்காக, தேசத்துக்காக, தேசத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்காக எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாலும் சரி, போதைகளை ஒழிக்கணும், பாலியல் வன்முறைகளை குறைக்கணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் நம்ம தேவ பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் சீடர்களாக நாம் இணைந்து ஜெபிக்கலைன்னா அது நடக்கவே நடக்காது. நம்முடைய ஜெபம் ஒன்றே அது ஆதாரமாக இருக்கும் என்பதில் உணர்ந்து பிறருக்காக, பிறருடைய நன்மைகளுக்காக, பிறர் நற்சீர் பொருந்துவதற்காக நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். எல்லாம் சாத்தியமாகும். சத்திய பரர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்குவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.